இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நம்முடைய நிகழ்ச்சி 20 ஆண்டுகளை நிறைவடைய தேவன் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதனால தேவனுக்கு நன்றி, உங்களுடைய ஆதரவிற்கும் நன்றி. 20 வருஷ பயணம், நட்பு அப்படிங்கிறது ரொம்பவே நீளமானது. உங்கள் அப்பா அம்மாவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்க, பெரியவங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்க, உங்கள் பிள்ளைகளும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா சந்ததியையும் ஆசீர்வதிக்க இந்த நிகழ்ச்சியை தேவன் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதனால தேவனுக்கே புகழும் மகிமையும் உண்டாவதாக. இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். இதை பற்றி தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தேவன் இந்த உலகத்தை படைச்சு அதற்கு பொறுப்பாளிகளாக நம்மளை வச்சிருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செடி, கொடி, மலைகள் எல்லாவற்றையுமே தேவன் தான் படைச்சிருக்காரு. ஆனால் அதை பாதுகாத்து பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் மனிதர்களை படைத்திருக்கிறார். நம்ம அதற்கு பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், பறவைகள், விலங்குகள்லாம் நம்மளை தாக்குதே, விலங்குகள்லாம் நம்மளை தாக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நம்மளை பார்த்து பயந்து தான் நம்ம மேலே தாக்குதல் நடத்துது. மற்றபடி விலங்குகள் எதுவுமே சும்மா இருக்கும்போது நம்மளை எதுவுமே தாக்குதல் நடத்துவது கிடையாது. இப்போது வருவது யார் கண்டுபிடிங்க பகுதி. உங்களுக்கான கேள்வி: தேவன் உலகத்தை சிருஷ்டித்த பிறகு இந்த உலகத்தின் பொறுப்பை தேவன் யாரிடத்தில் தந்தார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பவுல், ஆப்ஷன் பி ஆபிரகாம், ஆப்ஷன் சி யோபு, ஆப்ஷன் டி ஆதாம். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு நம்மை பொறுப்பாளியாக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். இந்த தலைப்புல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த தேவன் அவங்களுக்கு எப்படி ஒரு பொறுப்பை கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்குமே சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். அதை ரொம்ப அன்போட, நேர்மையோட நம்ம செய்யணும். அதற்கு தேவனுடைய கிருபையும் நமக்கு அவசியம். இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த விதியின்படி நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். நம்ம வழி மாறி போக மாட்டோம். நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு தேவன் ஒரு விதியை வச்சிருக்காரு. பொதுவாக நம்மளை நம்ம நல்லா பாதுகாக்கிறோம், நம்ம உடலை நம்ம பாதுகாக்கிறோம். ஆனால் நம்ம சுற்றுச்சூழலை, நம்ம இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையே நம்ம மறந்து போயிருந்தோம். ஆனால் பைபிள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து நம்ம வழி தவறி போயிடக்கூடாது. நம்ம பார்த்த பாடல் மாதிரியே உங்கள் சர்ச்சு கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டுமா? அப்போ நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/churchchoirsinconcert/register your choir. உங்களுடைய பாடல்களை பார்ப்பதற்கு நாங்கள் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு சாட்சியை பார்ப்போம். பிள்ளைகளே, ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் உங்களை மற்றவங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களா? நீங்க பாரபட்சத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கா? ஒருவேளை இப்ப வரைக்கும் கூட உங்க வேலையில வேறுபாடு காட்டப்படலாம். சமூகத்திலையும் சமுதாயத்திலையும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதப்போ அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கடினமான நேரத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்பா அவரை உங்களுக்கு சரியான நண்பன், சரியான சூழல், அந்த சூழலை கடந்து போக உங்களுக்கு பலம் தருபடி தேவன் கிட்ட கேளுங்க. நண்பர்களே, இந்த ஜூன் மாதத்துல ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில சிபிஎன் பிரேயர் லைன் உங்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபம் பண்ணும். இந்த ஜெபத்துல நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை தவிர மத்த எந்த நாள் வேணாலும் நீங்க சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப்ல உங்க ஜெப வேண்டுகோளை நீங்க தெரிவிக்கலாம். நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதுக்கான நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு தேவன் நம்மை பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். தேவன் தான் இந்த முழு உலகத்தையுமே படைச்சிருக்காரு. நம்மளை தவிர யாராலையுமே இந்த சுற்றுச்சூழலை பராமரிக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. ஆனால் ஏனோ சிலருக்கு இது புரிகிறதே கிடையாது. இதனால் எனக்கு என்ன நஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சிலர் நடந்துக்கிறாங்க. சிலருடைய செய்கைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னா திரும்ப அந்த பாதிப்பு உங்களுக்கு தான் திரும்ப வரும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தான் நம்முடைய கடமை. இதை நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது. இதற்கு பெரிய பெரிய விஷயம்தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சால் கூட போதும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். சென்னையை சேர்ந்த ஜோசப் சேகர், இவங்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களை சந்தித்து இவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். நாங்க தினமும் காலையிலையும் சாயங்காலமும் 2 நேரமும் உணவு தர்றதுனால 2000 கிளிகள் இங்க வருது. காலை 5ல இருந்து 6, காலையில 6 மணிக்குள்ள ஆரம்பிச்சோம்னா 7 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு போயிடும். முதல்ல 5 கிளிகள் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ 3000 4000 கிளிகள் வருது. இதுக்கு ஒரு நாளைக்கு 75 கிலோ அரிசிகள் செலவாகுது. 2004ல சுனாமில இருந்து இந்த கிளிகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப 4 இல்ல 5 கிளிகள் மட்டும்தான் வந்துச்சு. அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே 1000 கிளிகள் வர ஆரம்பிச்சது. ஆயிரக்கணக்கான கிளிகள் வந்ததுனால இடம் பத்தல. அதனால 20 கட்டைகளை இந்த மாதிரி கிராஸா நாங்க வச்சோம். அதுக்கப்புறம் 2000 கிளிகள் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடும். காலையிலையும் சாயங்காலமும் இதுங்களுக்கு உணவு தந்துதான் என்னோட நேரம் போயிட்டு இருக்கு. இதுங்களுக்கு எப்படி நான் உணவு கொடுக்கறேன்? எனக்கு வர்ற மாத வருமானத்துல 40% ஒதுக்கி வச்சு இந்த கிளிகளுக்கு நாங்க தொடர்ந்து உணவு தர்றோம். அப்புறம் ஒரே நபரா இந்த வேலையை தனியா செய்யறது ரொம்ப கஷ்டம். ஒரு நபர் தனியா செஞ்சா அந்த கிளிகளுக்கு உணவு தர்றதோட சேர்த்து
அந்த கிளிகளுக்கு சேவைகள் செய்யறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஆனா மத்தவங்க இதை பாக்குறப்ப இது ரொம்ப ஈஸியா தெரியும். இந்த சகோதரன் அந்த கிளிகளுக்கு உணவு வைக்கிறாரு, அது சாப்பிட்டுட்டு போகுது. ஆனா இதுக்கு உள்ள வேலையை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கேமரா டெக்னீஷியனா இருந்தாலும் கூட அந்த வருமானத்துல இருந்து 40% இந்த கிளிகளுக்கு செலவு செஞ்சு ஒரு தனிநபரா நான் மட்டும்தான் கஷ்டப்படணும். ஏன்னா காலையில 5 மணிக்கு நான் எந்திரிக்கணும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு உணவு ரெடி செஞ்சு 6 மணிக்கு இதுங்களுக்கு உணவு நான் தந்தே ஆகணும். இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த 20 வருஷமா ஒரு நாள் கூட இதுங்களுக்கு உணவு தரத நான் மிஸ் பண்ணதே இல்லை. அப்புறம் இதுக்காக உடல் ரீதியா கடினமா உழைக்கணும். ஏன்னா உணவு தந்ததுக்கு அப்புறம் அது சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல இருந்து துர்நாற்றம் வராதபடிக்கு அந்த இடத்த சுத்தம் பண்ண 8-8:30 மணி ஆயிடும். மத்தேயு 6:26 பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டீங்களான்னு இந்த பறவைகளை பார்த்து யாரும் கேட்க போறதும் இல்லை. இயற்கையில மனுஷங்க தான் தானியங்களை விளைய வைக்கிறாங்க. அதனால அந்த இயற்கையை நேசிக்கிறது நம்ம எல்லோருடைய கடமை. அதனால இந்த காட்டுல இல்ல அடர்த்தியான காட்டுல இருக்கிற பறவைகளை நேசிக்கிறதுக்கும் அதுங்களுக்கு உணவு தரதுக்கும் தேவன் என்ன ஒரு கருவியா தேர்ந்தெடுத்திருக்காரு. இதை நான் ஒரு சின்ன அளவுல தான் சிட்டில செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வேலையை எல்லாருமே செய்யணும். இந்த சிட்டில நான் மட்டுமே இல்லாம இந்தியாவிலையும் முழு உலகத்திலையும் இந்த பறவைகளை நேசிக்கணும். பறவைகளோட அன்பு என்னன்னா, அவைகள் வாழ்ந்தாதான் நாம வாழ முடியும். இதுதான் உலக விதி. அதாவது இதுக்காக எதிர்கால திட்டம் எதுவும் என்கிட்ட கிடையாது. பறவைகள் மேல அன்பு காட்டுறது இது எல்லாமே பிளான் பண்ணி செய்ய முடியாது இல்லையா? ஆண்டவர் அதுங்களை அனுப்புனாரு. அதனால நான் அதுங்களுக்கு உணவு தர்றேன். நான் பிளான் பண்ணி வேலை செய்யல. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த வேலைகளை நான் தொடர்ந்து செய்யறதுக்கு இயற்கையும் தேவனும் எனக்கு உதவி செய்யணுங்கிறது மட்டும்தான் என்னோட வேண்டுதல். ஏன்னா என்னை படைச்ச இயற்கை கிட்டையும் ஆண்டவர் கிட்டையும் நான் செய்யற ஜெபம் இதுதான். இந்த பறவைகளுக்கு சேவை செய்ய எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். அதனால ஆண்டவர் எனக்கு நல்ல ஆரோக்கியம் தருவார்னா நான் இதுங்களுக்கு தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். இதான் என்னுடைய லட்சியம். இந்த நல்ல காரியத்தை நீங்க தொடர்ந்து செய்ய தேவன் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரணும் அப்படின்னு நாங்க ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல முன் மாதிரியா இருக்கீங்க. நிறைய பேர் இதே மாதிரி உதவி செய்ய முன் வரணும் அப்படின்னு நாங்க ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாராலுமே ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத ஜோசப் அவங்களுடைய சாட்சியின் மூலமா நம்ம பார்த்தோம். நாமும் கூட இந்த பூமியை பாதுகாப்போம். இது ஒரு தனிப்பட்ட நபருடையதோ அல்லது ஒரு ஊருடைய பொறுப்போ கிடையாது. நம்ம ஒருத்தருமே அதை பாதுகாக்கணும். தேவன் இந்த உலகத்தை படைச்சு நம்ம கையில கொடுத்திருக்காரு. அதை பாதுகாப்பது, பராமரிப்பது நம்முடைய கடமை. குடும்ப பொறுப்புகள் மட்டும் நம்ம கடமை கிடையாது. இயற்கையை, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை தான். இது என்னோட வேலை கிடையாது, இது அரசாங்கத்துடைய வேலை அல்லது தொண்டு நிறுவனங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வேலையை விட்டு ஓடிருந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த பொறுப்பு தேவன் கொடுத்த கடமை. இதை நம்ம சரியாக செய்யும்போது தேவன் சந்தோஷப்படுறாரு. எப்படி தேவன் சந்தோஷப்படுறாரு தெரியுமா? பைபிளில் நோவா உலகம் அழியும் போது எல்லா பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையுமே அந்த கப்பலில் ஏற்றி எல்லாத்தையுமே பராமரித்து பாதுகாத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனாலேயே நோவாக்கு தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாரு. பைபிள்லேருந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான், துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம நீதிமான்களாக இருக்கணும் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மிருக ஜீவன்களை நம்ம பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது நம்முடைய கடமையும் கூட. பைபிளில் மோசே பார்வோன் கிட்ட பேசும்போது கூட நாங்களும் எங்களுடைய மிருக ஜீவன்களும் எங்களுடைய தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே படைக்கப்பட்டவை. நம்ம மட்டும் கிடையாது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள், காடுகள், ஆறுகள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே தேவனை துதிக்கின்றன. இந்த படைப்புகளோடு கூட நாமும் கூட தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். இந்த மாதிரியான மிருகங்கள், பறவைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனசை தேவன்கிட்ட நம்ம கேட்கணும். நம்ம ஜெபிக்கும் போது இனிமேல் நமக்காக மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்திற்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஜெபிப்போம்.
கவர்ந்தெழுக்கும் பைபிளை அடிப்படையாக கொண்ட சாகசங்கள் மூலமாக 2 டைம் டிராவல் செய்யும் குழந்தைகள் மற்றும் உங்களுடைய ரோபோட் நண்பன் மூலமாக காலத்தால் அழியாத அறநெறி மற்றும் வாழ்க்கை பாடத்தை சூப்பர் புக் மாணவர்களுக்கு கற்றுத் தருகிறது. முதல்ல என்னால பைபிள்ல இருந்து நல்லா புரிஞ்சுக்க முடியல, ஆனா அதுக்கப்புறம் நல்லா கத்துக்கிட்டேன். ஆமான் மொர்தேக்காய்க்கு செஞ்ச தூக்கு மரம் எவ்வளவு உயரம் இருந்ததுன்னு சொல்லுங்க. அவங்க செய்கிற செயலை பார்த்து எனக்கு உண்மையாகவே உத்வேகம் கிடைச்சது. இன்னும் சத்தமா சொல்லுங்க, கிஸ்மோ. நான் கிஸ்மோவை டிவியில தான் பார்த்துருக்கேன். நான் கிஸ்மோவை கூப்பிடவும் செஞ்சேன். இங்கே நான் நேரடியாக பார்த்தேன். நீங்களே உங்க இடத்துல சூப்பர் புக் கேம்ப் அல்லது எந்த ஒரு குழந்தைகள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய விரும்பினால் www.cbnindia.org இல் தொடர்பு கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தேவன் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. ஆனா இந்த உலகத்தை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய பொறுப்பை தேவன் நமக்கு தந்திருக்காரு. இயற்கைக்காக, உலகத்துக்காக இப்ப நான் ஜெபிக்க போறேன். இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு வரணும், அந்த உதவியை தேவன் நமக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அழகான பூமிக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக தந்திருக்கிற நிலம், கடல், காடு, ஆறுகள் எல்லா இயற்கைக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம் ஆண்டவரே. ஆதாமையும் ஏவாளையும் படைப்பதற்கு முன்னமே எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் இது எல்லாத்தையும் படைச்சிருக்கீங்க. ஆதாமுக்கு அன்னைக்கு நீங்கள் நிலத்தை பண்படுத்துகிற பொறுப்பை தந்தீங்க. அதே மாதிரி அந்த பொறுப்பை இன்னைக்கு எங்களுக்கும் நீங்கள் தந்திருக்கீங்க. இந்த பொறுப்பை நல்லபடியாக செய்ய நீங்கள் எங்களுக்கு கிருபையை தாங்க. இதை பராமரிப்பதும் பாதுகாக்கிறதும் எங்கள் ஒருவருடைய கடமையாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இதில் எனக்கு என்ன லாபம் நஷ்டம்னு யோசிக்காம பூமிக்கு நல்லது எதுவோ, இயற்கைக்கு நல்லது எதுவோ அதையே நாங்கள் ஒருத்தர் செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எந்த ஒரு தீமையும் நாங்கள் இந்த சுற்றுச்சூழலுக்கு செய்யாத வண்ணம் நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை தாங்க கர்த்தாவே. அப்பா, நீங்கள் தந்திருக்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் நேர்மையாக செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசு மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இயற்கையை பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. இந்த கடமையை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். இந்த பூமியை பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. இதற்காக தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியது நம்முடைய பொறுப்பு. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மனிதர்களாகவும் இருக்கலாம், பறவைகளாக, விலங்குகளாக, நம்மை சுற்றுச்சூழலாகவும் இருக்கலாம். எல்லாருக்குமே உதவுவது நம்முடைய பொறுப்பு. நம்ம பார்த்த ஜோசப்புடைய சாட்சியில் தேவன் எப்படி அவரை பயன்படுத்தினாரோ அதே போல நம்மையும் கூட தேவன் பயன்படுத்தட்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், இயற்கையை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாமும் மாறுவோம். நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி இன்னும் நிறைய பேரை போய் சென்று அடையணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. இதன் மூலமாக இந்த நிகழ்ச்சி இன்னும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அது உதவி செய்யும். இந்த உலகமே ஒரு பெரிய குடும்பம் தான். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம குடும்ப பொறுப்புகளை மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், இயற்கையையும் நாம் பாதுகாப்போம், பராமரிப்போம். இது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புலேருந்து நம்ம என்னைக்கும் விலகிறவே கூடாது. அதனால இந்த பூமியை நாம் பராமரிப்போம், பாதுகாப்போம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.